2014ஆம் ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி இந்த நாளை தமிழக மக்கள் யாரும் மறந்திருக்கவே முடியாது. ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர், இந்தியாவின் 3வது பெரிய கட்சியின் தலைவர் என்கிற அந்தஸ்தில் இருந்த செல்வி ஜெயலலிதா கைது செய்யப்பட்ட நாள். இந்தியாவே கவனித்துக் கொண்டிருந்த வழக்கு. தமிழ்நாட்டின் மூலை முடுக்குகளில் இருந்தெல்லாம் அதிமுக தொண்டர்கள், ஜெயலலிதா விசுவாசிகள் என ஆயிரக்கணக்கானவர்கள் பெரும் உணர்ச்சி பொங்க ஜெயலலிதாவின் வழக்கில் தீர்ப்பு சொல்வதற்காக அமைக்கப்பட்டிருந்த பெங்களூரு பரப்பன அக்ரஹாரா நீதிமன்றத்தின் முன்பாக குவிந்திருந்தார்கள். இவ்வளவு மக்கள் சக்தி பெற்ற ஒரு தலைவர் கைது செய்யப்படுகிறார், ஒரு வழக்கில் தண்டிக்கப்படுகிறார் என்றால் அதை அவருடைய ஆதரவாளர்களும் தொண்டர்களும் எப்படி எடுத்துக் கொள்வார்கள்? மிகப்பெரிய அளவுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படலாம் என்கிற ஒரு அச்சம் அந்த மாநில அரசுக்கு இருந்தது. இதை முன்கூட்டியே உணர்ந்து அப்போதைய கர்நாடக முதலமைச்சராக இருந்த சித்தராமையா ஒரு தமிழரை அழைக்கிறார். அவரை அழைத்து ஜெயலலிதாவின் வழக்கில் தீர்ப்பு வெளியாகவிருக்கிறது. தீர்ப்பு எப்படி வேண்டுமானாலும் வரலாம். ஆனால் இந்த நிகழ்வு கர்நாடக தமிழக மக்களுக்கு இடையே எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்திவிடக் கூடாது. ஒரு சிறு அசம்பாவிதம் கூட இல்லாமல் அந்த நாளை நீங்கள் சரியான வகையில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறார். அப்படி சித்தராமையா நம்பிக்கை வைத்து அழைத்தது யாரை தெரியுமா? அவர் கர்நாடக மாநிலத்தின் IPS அதிகாரியாக இருந்தாலும் அவருடைய பூர்வீகம் தமிழ்நாடு. ஆம், அவர்தான் ஹரிசேகரன் IPS. தமிழ்நாட்டின் பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்தவரான அவர் 1996இல் IPS அதிகாரியாக தேர்ச்சி பெற்றவர். தொடக்கத்தில் இருந்தே கர்நாடகாவில் பணியாற்றி வரக்கூடியவர். தற்போது கர்நாடக மாநில காவல்துறையில் ADGP-ஆகவும் பணியாற்றி வருகிறார். சுமார் 25 ஆண்டுகளுக்கு மேலாக கர்நாடக காவல்துறையில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி அவர் பணியாற்றிய அத்தனை இடங்களிலும் சிறப்பான பெயர் பெற்றவர். இவர் பல ஆண்டுகளாக கர்நாடகாவில் போலீஸ் அதிகாரியாக இருந்தாலும் இவருடைய பெயர் தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிமுகமானது என்னமோ 2014 செப்டம்பர் 27க்கு பிறகுதான். செல்வி ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் தண்டிக்கப்படுவதற்கு முன்பாக கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய உளவுத்துறை உள்ளிட்ட அதிகாரிகளோடு இவர் ஆலோசிக்கிறார். கர்நாடக மாநில முதலமைச்சர் சித்தராமையா கொடுத்த உத்தரவின் அடிப்படையில் ஜெயலலிதாவின் வழக்கில் தீர்ப்பு வெளியாகும் நாளன்று அங்கே பந்தோபஸ்து பணிகளில் ஈடுபடக்கூடிய பொறுப்பை இவர் வசம் ஒப்படைக்கிறார்கள். தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சில காவல் அதிகாரிகளிடமிருந்து சில தகவல்களை பெற்றுக்கொண்டு சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பு வழங்கப்படக்கூடிய நாளுக்கான முன்னேற்பாடுகளை செய்கிறார். அதற்காக ஒரு சில மாதங்கள் முன்பே தகவல்களை திரட்டி எவ்வளவு பேர் எந்தெந்த மாவட்டங்களில் இருந்து பெங்களூரு நோக்கி வர வாய்ப்பு இருக்கிறது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளிடம் கிடைத்த தகவல் அடிப்படையில் அவருடைய அணியை வைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்கிறார். தமிழ்நாட்டில் இருந்து கர்நாடக எல்லைக்குள் தமிழக வாகனங்கள் வர தொடங்கியதுமே அது குறித்த தகவல்களை இவருடைய டீம் சேகரிக்க தொடங்குகிறது. அதன் அடிப்படையில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் தமிழ்நாட்டில் இருந்து பரப்பன அக்ரஹாரா நோக்கி வந்திருக்கிறது. ஜெயலலிதாவின் சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பு வழங்கப்படுவதற்கு ஒரு சில தினங்கள் முன்பிருந்தே தமிழ்நாட்டில் இருந்து அவருடைய ஆதரவாளர்களும் அதிமுக தொண்டர்களும் பெங்களூரு நோக்கி படையெடுக்க தொடங்கி இருக்கிறார்கள். தீர்ப்பு வழங்கப்படும் நாள் வந்தது. ஜெயலலிதாவும் சிறப்பு விமானம் மூலம் பெங்களூரு சென்று விமான நிலையத்தில் இருந்து சாலை மார்க்கமாக பரப்பன அக்ரஹாரா சிறை வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த நீதிமன்றத்துக்கு வந்து சேர்ந்தார். அங்கே ஜெயலலிதாவின் ஆதரவாளர்கள் ஆயிரக்கணக்கில் திரண்டிருந்தார்கள். வந்திருந்த அனைவரையும் கட்டுப்படுத்தி எந்த ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் வராமல் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வைத்திருந்தார் ஹரிசேகரன் IPS. ஒரு பக்கம் அதிமுக தொண்டர்கள், ஜெயலலிதா ஆதரவாளர்கள் என்றால் மற்றொரு புறம் அப்போது தமிழ்நாட்டில் அமைச்சர்களாக இருந்த அதிமுகவினர், சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள், MP-க்கள் என்று ஹை ப்ரொஃபைல் அரசியல்வாதிகளும் அங்கே வந்திருந்தார்கள். ஜெயலலிதாவின் சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பு எப்படி வரும், ஜெயலலிதாவினுடைய பதவி தப்புமா என்று ஊடகங்கள் காரசாரமாக விவாதித்துக் கொண்டிருந்த நிலையில் சுமார் 500க்கும் மேற்பட்ட ஊடகங்கள் தேசிய அளவிலிருந்தும் தமிழ்நாட்டில் இருந்தும் பரப்பன அக்ரஹாரா சிறை முன்பு குவிந்திருந்தது. இத்தனை பரபரப்புக்கிடையேயும் கொஞ்சமும் அலட்டிக் கொள்ளாமல் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏதும் வராமல் அங்கிருந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி வைத்திருந்தார் ஹரிசேகரன் IPS. ஒரு கட்டத்தில் சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேரும் குற்றவாளிகள் என நீதிபதி தீர்ப்பளிக்கிறார். அந்த தீர்ப்புக்கு பிறகு பரப்பன அக்ரஹாரா சிறை வளாகத்துக்கு வெளியே காத்திருந்த ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் ஜெயலலிதா விசுவாசிகளும் எந்த மனநிலையில் இருந்திருப்பார்கள் என்பதை யார் வேண்டுமானாலும் உணர முடியும். இருந்தாலும் ஜெயலலிதா சிறையில் அடைக்கப்பட்ட பின்பும் எந்த ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் வராமல் வந்திருந்த அத்தனை பேரும் மீண்டும் தமிழ்நாட்டுக்கு திரும்ப ஒரு சிலர் அங்கேயே தங்கி இருக்க என அந்த சூழலை முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வைத்திருந்தார் ஹரிசேகரன் IPS. இவருடைய இந்த செயல்பாடுகள் காவல்துறையில் இருந்த அவருடைய சக அதிகாரிகளையே ஆச்சரியப்படுத்தியது. இரு மாநிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடாது என்கிற வகையில் மிக தெளிவாக திட்டமிட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏதும் ஏற்படாமல் இவர் செயலாற்றிய விதம் பொதுமக்களையும் பாராட்ட வைத்தது. ஒரு இளம் அதிகாரியாக பணியாற்றிய தொடங்கிய கொஞ்ச நாட்களுக்குள்ளேயே அப்போது தமிழ்நாடு மற்றும் கர்நாடக காவல்துறைக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்த சந்தன கடத்தல், வீரப்பன் தொடர்புடைய வழக்குகளில் பணியாற்றவும் இவருக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. IPS பயிற்சி முடிந்து கர்நாடக காவல்துறையில் சேர்ந்த சில நாட்களில் இவர் ASP-ஆக பணியமர்த்தப்படுகிறார். அவர் பணியமர்த்தப்பட்ட இடம் கர்நாடக மாநிலத்தின் காமராஜ் நகர். வீரப்பன் நடமாட்டம் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. வீரப்பனை பிடிப்பதற்காக தமிழ்நாடு மற்றும் கர்நாடக காவல்துறை இணைந்து STF என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி இருந்தது. ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ் என்கிற அந்த அமைப்பு
அமைப்பு தொடர்ந்து வீரப்பனை கண்காணித்து வந்த காலகட்டம் அது. அதே நேரத்தில் ஹரிசேகரன் IPS ASP ஆக இந்த மாவட்டத்தில் பணியமர்த்துவதற்கு சில மாதங்கள் முன்புதான் வீரப்பனால் கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் கடத்தப்பட்டு அதன் பிறகு இரு மாநில அரசுகள் நடத்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவர் விடுவிக்கப்பட்டிருந்தார். எனவே அந்த சூழலில் அதிரடியாக எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாத காலகட்டம் அது. அந்த சூழலில் சாம்ராஜ் நகர் பகுதியில் காவல்துறை அதிகாரியாக அங்கிருந்த பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை உதவிகளையும் செய்து வந்தார். ஒரு காவல்துறை அதிகாரியாக தன்னுடைய எல்லைக்கு உட்பட்டு எந்த அளவுக்கு மக்களோடு பழக முடியுமோ அந்த அளவுக்கு நெருக்கமாக பழகி வந்தார். அதற்கு காரணம் வீரப்பன் குறித்த தகவல்கள் தன் காதுக்கு பொதுமக்கள் மூலமாக வர வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் தான். அதற்கு பலனும் கிடைத்தது. ஒரு நாள் வீரப்பன் தங்கி இருக்கக்கூடிய ஒரு இடம் குறித்த தகவல் ஹரிசேகரன் IPS காதுகளுக்கு வருகிறது. அவருடைய டீமோடு அங்கு புறப்பட்டு சென்று கைது செய்வதற்கும் அல்லது அவரை எதிர்த்து தாக்குதல் நடத்துவதற்கோ தயாராக இருந்த சூழலிலும் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் அப்போது வீரப்பனை பிடிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டதாக சில தருணங்களில் அவரே பேசியிருக்கிறார். இதே போல இன்னொரு முறை கர்நாடக மாநிலத்தின் முன்னாள் அமைச்சராக இருந்த நாகப்பாவை வீரப்பன் கடத்திய நேரம் நாகப்பா கடத்தப்பட்டார் என்கிற தகவல் அறிந்து அடுத்த அரை மணி நேரத்திற்குள் சம்பவ இடத்துக்கு சென்றார் ஹரிசேகரன் IPS. வீரப்பனை தேடுவதற்கு தன்னுடைய சிறு அணியை வைத்து மிக துல்லியமான நடவடிக்கைகளை மேற்கொண்ட அவர் வீரப்பன் எப்படி அங்கிருந்து தப்பித்தார் என்கிற ஆச்சரியம் அவருக்கே பெரிய அளவுக்கு இருந்தது. இப்படியாக தொடக்கத்தில் இருந்தே மிகப்பெரிய வழக்குகளிலும் மிக சாதுரியமாக பணியாற்றக்கூடிய திறன் பெற்றவர் தான் ஹரிசேகரன் IPS. ஒரு கட்டத்தில் பெங்களூரு மாநகரத்தில் குழந்தை கடத்தல் சம்பவங்கள் அதிகம் இருப்பது பெரிய பிரச்சனையாக மாறுகிறது. அப்போதும் கர்நாடகத்தை சேர்ந்த DGP இவரை தான் அங்கே நியமிக்கிறார். இவரை அந்த பகுதியில் நியமித்து குழந்தை கடத்தல் சம்பவங்கள் எப்படி நடைபெறுகிறது, இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய நெட்வொர்க் எது என்பதை தேடுவதற்காக இவரை பெங்களூரு மாநகரில் பணியமர்த்துகிறார். அங்கேயும் அவர் குற்றவாளிகளை விரைந்து கைது செய்து அந்த பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறார். இது ஒரு பக்கம் இருக்க, நக்சல் நடமாட்டம் அதிகம் இருந்த பகுதிகளிலும் கர்நாடக அரசுக்கு மிகுந்த நெருக்கடி ஏற்படுகிறது. பொதுமக்கள் தரப்பிலிருந்தும் எதிர்க்கட்சிகள் தரப்பிலிருந்தும் நக்சல் நடமாட்டத்தை அரசு சரிவர கையாளவில்லை, அவர்களை ஒடுக்கவில்லை என்கிற குற்றச்சாட்டுகள் வந்த போது யாரை அங்கே அனுப்புவது, இதை எப்படி சரி செய்யலாம் என்று அரசு யோசிக்க தொடங்கியதும் உடனடியாக பரிந்துரைக்கப்பட்ட பெயர்தான் ஹரிசேகரன் IPS. இப்படி எப்போதெல்லாம் கர்நாடக மாநிலத்தில் அரசுக்கு நெருக்கடியான சூழல்கள் வருகிறதோ, மிக முக்கியமான வழக்குகளை கையாள வேண்டிய தேவை இருக்கிறதோ, அப்போதெல்லாம் கர்நாடக காவல்துறையின் டாப் லிஸ்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகளில் ஒருவர் தான் ஹரிசேகரன் IPS. மறைந்த கன்னட நடிகர் புனித் ராஜ்குமாருக்கும் நெருங்கிய நண்பரான இவர் அவரோடு பழகிய நாட்கள் குறித்தும் அதிகம் பேசியிருக்கிறார். அவருக்கும் தனக்குமான நட்பு, கர்நாடகாவில் புனித் ராஜ்குமாருக்கு உள்ள நன்மதிப்பு போன்றவற்றை பல நேர்காணல்களிலும் பகிர்ந்திருக்கிறார். தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு அதிகாரி IPS படித்து அதன் பிறகு கர்நாடக மாநிலத்தில் பணிக்கு சேர்ந்து அங்கே சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதிலும் குற்றவாளிகளை விரைந்து பிடிப்பதிலும் துரிதமான விசாரணையை மேற்கொள்வதிலும் பொதுமக்களின் பாராட்டை பெற்றிருக்கிறார். கர்நாடக மாநிலத்தின் காவல்துறையின் சிங்கமாகவே வளர்ந்திருக்கிறார் என்று சொன்னாலும் அது உண்மையிலேயே அவருக்கு பொருத்தமாக இருக்கும் என்கிறார்கள் அவருடைய நடவடிக்கைகளையும் செயல்பாடுகளையும் நேரில் பார்த்தவர்கள்.